ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் இந்த அடைக்கல பட்டணத்துக்குள்ளே வந்திருக்கிற உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவ நாமத்திலே வாழ்த்துகிறேன். ஆவியானவர் துணையோடு உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். ஆமென். ஸ்தோத்திரம். முக நன்றி ஆண்டவரே. இந்த தெள்ளுப்பூச்சிக்கும் இந்த ஸ்லாக்கியத்தை கொடுத்த என் தேவாதி தேவனுக்கு என் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஸ்தோத்திரம், துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுக்கின்றேன். கர்த்தர் நல்லவர். ஆமென். கர்த்தர் நல்லவராக இருந்து நம்மை போஷித்து வழிநடத்தி பாதுகாத்து வந்திருக்கிறார். ஆமென். நாம இந்த இடத்துல வந்ததில்லை, கர்த்தர் நம்மை கொண்டு வந்தது. ஆமென். நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் கர்த்தருடைய கிருபை. ஆமென். எத்தனை பேர் சொல்ல முடியும்? நான் நிற்பதும் நிர்மூலமாகாமல் கர்த்தருடைய கிருபை. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன இருந்தாலும் இல்லாமல் போனாலும், என்ன நடந்தாலும் நடக்காமல் போனாலும் கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருக்க வேண்டும். ஆமென். ஸ்தோத்திரப்பா. முக நன்றி ஆண்டவரே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே, முக நன்றி ஆண்டவரே. வேத புத்தகத்திலே 4 நபர்கள் கண்ணீரின் பாதையிலே வேதனையின் மத்தியிலே இருந்த மக்களுக்கு இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களிலே அற்புதங்களை செய்து அவர்களை மகிழ பண்ணினார். ஆமென். கண்ணீரை துடைக்கும்படியாக அற்புதங்களை அன்றைக்கு செய்தார். அதே அற்புதங்களை செய்த ஆண்டவர் இந்த இடத்திலே உலாவிக் கொண்டிருக்கிறார். கண்ணீரோடு நீங்கள் ஒருவேளை வந்திருக்கலாம், ஏதோ ஒரு தேவையோடு வந்திருக்கலாம், ஏதோ ஒரு மனக்கசப்போடு வந்திருக்கலாம். உங்களுடைய கண்ணீரை காண்கிறவராக இந்த இடத்துல கடந்து வந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்றைக்கு ஸ்தோத்திரம், மார்த்தாளும் மரியாளும் கண்ணீர் விட்டு அழுத பொழுது இயேசுவும் கண்ணீர் விட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இன்றைக்கு கண்ணீரோடு நீங்கள் ஒருவேளை இந்த இடத்துல வந்திருக்கலாம். உங்களுடைய கண்ணீரோடு இயேசுவினுடைய கண்ணீர் இணைகிறது. உங்களுடைய கண்ணீரோடு இயேசுவினுடைய கண்ணீர் இணைகிறது. உங்களுக்கு இன்றைக்கு ஒரு அற்புதம், இன்றைக்கு ஒரு விடுதலை. கர்த்தர் இன்றைக்கு ஒரு சுகத்தை தரப்போகிறார். எந்த அற்புதத்துக்கு இன்றைக்கு வந்திருக்கிறீங்களோ அதே அற்புதத்தோடு இன்றைக்கு நீங்கள் இந்த இடத்துலேருந்து கடந்து போகிறீங்க. ஸ்தோத்திரப்பா. நன்றி ஆண்டவரே. பக்கத்தில் இருக்கிறவரை பார்த்து சொல்லுங்க, விசுவாசத்தோடு சொல்லுங்க, அறிக்கை பண்ணுங்க. இன்றைக்கு உன் கண்ணீருக்கு விடுதலை வந்தது. இன்றைக்கு உனக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், உன் வேதனைக்கு முடிவு வந்தது. சொல்லுங்க. இன்றைக்கு உனக்கு விடுதலை நாள். ஸ்தோத்திரப்பா. முக நன்றி ஆண்டவரே. முதலாவதாக யோவான் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 38வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போமா? யோவான் 11:38. அப்பொழுது இயேசு மறுபடியும் தமக்குள்ளே கலங்கி கல்லறையினிடத்திற்கு வந்தார். அது ஒரு குகையாயிருந்தது. அதில் மேல் ஒரு கல் வைக்கப்பட்டிருந்தது. அல்லேலூயா. பாருங்கள், இந்த பகுதியில் லாசரு மரித்து விட்டான். லாசரை கொண்டு ஒரு கல்லறையில் அடக்கம் பண்ணிட்டாங்க. அந்த குகைக்குள்ள அடக்கம் பண்ணினதோடு விடல, ஒரு கல்லை வச்சு சீலம் பண்ணிட்டாங்க. அவ்வளவுதான். வாழ்க்கை முடிந்தது. முடிந்து போன ஒரு வாழ்க்கை. அவ்வளவுதான். 4 நாளாயிற்று, இறந்து போய் 4 நாளாயிற்று. அந்த கல்லும் நகட்டப்படல. அப்படிப்பட்ட நிலைமையில இருந்த செத்து போன ஒரு சடலத்தையே ஆண்டவர் உயிரோடு வெளியே கொண்டு வந்து வாழ வைத்தார். அதே ஆண்டவர் இந்த இடத்துல உலாவிக் கொண்டிருக்கிறார். அற்புதங்களை செய்கிறவராக, இரு கரங்களிலே ஸ்தோத்திரப்பா, கரங்களை ஸ்தோத்திரம் விரித்தவராக இந்த இடத்துல கடந்து வந்திருக்கிறார். ஸ்தோத்திரப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே. ஸ்தோத்திரம். ஒருவேளை ஸ்தோத்திரப்பா உங்களுடைய வாழ்க்கை கூட அப்படிப்பட்ட நிலைமையில இருக்கலாம். கண்ணீர் பாதையிலே கடந்து வந்திருக்கலாம். ஸ்தோத்திரம். அவ்வளவுதான், முற்றுப்புள்ளியை வச்சாச்சு. அப்படிப்பட்ட நிலைமையிலே இருந்த மனிதனையே ஆண்டவர் ஜெயத்தோடு கொண்டு வந்து வாழ வைத்தார்.
ஸ்தோத்திரம். உங்களுடைய வாழ்க்கையும் அவ்வளவுதான். சீல் வைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை மாற்றுகிற தேவன் இந்த இடத்துல வந்திருக்கிறார். ஸ்தோத்திரம். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கை குறித்து மருத்துவர்கள் சொல்லியிருக்கலாம், சீல் வைத்திருக்கலாம், இதுக்கு மேல நீங்க வாழ முடியாது, இத்தனை ஆண்டுகளுக்கு அப்புறம் நீங்க வாழ முடியாது. மருத்துவர்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே சீல் வைத்திருக்கலாம். ஒருவேளை உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை தாறுமாறாய் ஓடுகிறதை பார்த்து மனிதர்கள் சீல் வைத்திருக்கலாம். உன்னுடைய பிள்ளையின் வாழ்க்கை அவ்வளவுதான் என்று உலகம் உங்களை பிள்ளைகளை குறித்து சீல் வைத்திருக்கலாம். அந்த சீலை உடைக்கிறவராக இந்த இடத்துல கடந்து வந்திருக்கிறார். மனிதன் எவ்வளவு சீல் வைத்திருந்தாலும், உலகத்தான் என்ன சொன்னாலும், அந்த சீலை உடைக்கிற நம் அருள்நாதர் இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல உலாவிக் கொண்டிருக்கிறார். அந்த சீலை தகர்க்கிறவராக இந்த இடத்துல கடந்து வந்திருக்கிறார். ஸ்தோத்திரப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரப்பா, நன்றி பரிசுத்த ஆவியானவரே, ஸ்தோத்திரம். அவ்வளவுதான் சீல் வைக்கப்பட்ட வாழ்க்கை. ஸ்தோத்திரம். லாசரு மரித்து போனான். இயேசுவும் கண்ணீர் விட்டார். அந்த கல்லறையினத்திற்கு இயேசு வருகிறார். அந்த கல்லை புரட்டி தள்ளுங்கள் என்று சொன்னார். ஒரே ஒரு வார்த்தை, லாசருவே வெளியே வா, லாசருவே வெளியே வா என்று சொல்லி ஒரு அற்புதத்தை செய்தார். அதே அற்புதங்களை உடையவராக இந்த இடத்திலே கடந்து வந்திருக்கிறார். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எவ்வளவுதான் ஜெபம் பண்ணி பார்க்கிறேன், ஒரு அசைவு கூட இல்லையே. எவ்வளவுதான் ஜெபம் பண்ணி பார்க்கிறேன், ஒரு ஆசீர்வாதத்துக்குரிய சின்ன அடையாளம் கூட இல்லையே என்ற இடத்திலே கலங்கி கண்ணீரோடு இந்த இடத்திலே வந்திருக்கலாம். எந்த காரியம் அசையலையோ அந்த காரியத்தை இன்றைக்கு அசைய போகிறார். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையை கர்த்தர் அசைக்க போகிறார். எந்த காரியம் உங்களுக்கு முடியாது, இது நடக்காது என்று உலகத்தான் சொன்னானோ, உங்களுக்கு குழந்தை பிறக்காது என்று டாக்டர்கள் சொல்லி இருக்கலாம், ஆனால் இயேசு சொல்லலையே. கர்த்தர் அந்த அற்புதத்தை செய்கிறவராக இந்த இடத்திலே வந்திருக்கிறார். நன்றி ஆண்டவர். ஆனால் நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒரே ஒரு காரியம் செய்ய வேண்டும். விசுவாசம் நமக்குள் இருக்க வேண்டும். விசுவாசம் என்பது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவர்களின் ஸ்தோத்திரம் நிச்சயமாக இருக்கிறது. நாம் பயத்துக்கு இடம் கொடுக்கவே கூடாது. சூழ்நிலையை கண்டு நாம் பார்க்க கூடாது. சூழ்நிலையை கண்டு அஞ்சி விடக்கூடாது. கர்த்தருடைய ஸ்தோத்திரம், வேத வசனத்தை ஸ்தோத்திரம், அந்த வாக்கு தத்தங்களாக நம்முடைய ஸ்தோத்திரம் வாழ்க்கையிலே விசுவாசித்து இந்த வசனத்தின்படி ஸ்தோத்திரம் நாம் வாழ வேண்டும். ஸ்தோத்திரப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே, ஸ்தோத்திரப்பா. இரண்டாவதாக ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 38வது அதிகாரம் 5வது வசனம். ஏசாயா 38:5. நீ போய் எசேக்கியாவை நோக்கி உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாயிருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். இதோ உன் நாட்களோடு 15 வருஷம் கூட்டுவேன். 15 வருஷம் கூட்டுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. உன் விண்ணப்பத்தை நான் கேட்டேன், உன் கண்ணீரை நான் கண்டேன். அவர் கண்ணீரை காண்கிற ஒரு தேவன் இந்த இடத்திலே வந்திருக்கிறார். உங்களுடைய கண்ணீரை காண்பதற்காக, கண்ணீரை துடைப்பதற்கு என்ன அற்புதம் நடந்தா உங்களுடைய கண்ணீரை மாறுமோ அந்த அற்புதத்தை செய்யும்படியாக இன்றைக்கு இந்த மத்தியிலே வந்திருக்கிறார். நன்றி ஆண்டவரே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, நீங்கள் தனிமையாக அழுது கொண்டிருக்கலாம். யாருக்கும் தெரியாமல் படுக்கையிலே கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கலாம். யாருமே இல்லாத நேரத்திலே தனிமையாக உட்கார்ந்து என் வாழ்க்கை இப்படி இருக்கிறது என்று சொல்லி புலம்பி கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கலாம். யாருக்குமே தெரியாமல் அழுது கொண்டிருக்கலாம். இன்றைக்கு நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து வானத்தையும் பூமியை உண்டாக்கின தேவன், அவர் எல்ரோயி, அவர் கண்ணீரை காண்கிற ஒரு தேவன், அவர் கண்ணீரை காண்கிற ஒரு தேவன், அவர் எல்லோயி இந்த இடத்துல வந்திருக்கிறார். ஸ்தோத்திரப்பா. அதே அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்க கேட்போமா? கர்த்தாவே,
நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தவமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும். உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணி எசேக்கியா மிகவும் அழுதான். அல்லேலூயா. எசேக்கியா செய்த காரியங்களை ஒவ்வொன்றாக தேவனிடத்திலே சொல்லி விண்ணப்பம் செய்தான். அவன் மிகவும் அழுதான். எசேக்கியா மிகவும் அழுதான். ஒரு தேசத்தின் ராஜா, ஒரு தேசத்தை செய்கிற ராஜா வியாதிப்பட்டு மரணப்படுக்கையில் ஆகிவிட்டார். தேசம் எங்கிலும் இருக்கிற பிரபலமான வைத்தியர்கள் வரவழைக்கப்பட்டிருப்பார்கள். ஒருவராலும் அவனை குணப்படுத்த முடியவில்லை. ஒருவராலும் குணப்படுத்த முடியவில்லை. வியாதியின் வேதனை ஒரு பக்கம், சரீரத்தின் வேதனை ஒரு பக்கம் வாட்டுகிறது. இப்பொழுது ஆண்டவர் ஏசாயா தீர்க்கதரிசியை அனுப்புகிறார். ஏசாயா வந்து சொல்லுகிறார், எசேக்கியாவே வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்திக் கொள். இனிமேல் அவ்வளவுதான், உன் வாழ்க்கை முடிந்து விட்டது, உன் ஓட்டம் முடிந்தது, அவ்வளவுதான். இது மரணத்துக்கு ஏதுவான வியாதி என்று சொல்லிவிட்டு போகிறார். அதை கேட்ட உடனே எசேக்கியா சுவர்புறமாய் திரும்பி, ஆண்டவரே உமக்கு முன்பாக உத்தமராய் நடந்தேனே, உண்மையாய் நடந்தேனே. மிகவும் அழுதான். இயேசுவின் பாதத்திலே மிகவும் கண்ணீரிட்டு அழுதான். அவனுடைய வியாதியின் நெருக்கம் ஒரு பக்கம், மரணம் வந்துவிட்டதே அதை நினைத்து வேதனைப்படுகிறது அது ஒரு பக்கம். அப்படி அழுது கொண்டிருக்கிறான். அந்த கண்ணீரை தேவன் கேட்டார். அந்த கண்ணீருக்கு முடிவு வந்தது. அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. எசேக்கியா ஸ்தோத்திரம். மரிக்கக்கூடிய சூழ்நிலை வந்தது. கர்த்தருடைய தீர்க்க தரிசனம் எசேக்கியா மரிக்க வேண்டும் என்பதாக. இயேசுதான், தேவன் தான் சொல்லுகிறார். ஏசாயா தீர்க்கதரிசியை பார்த்து இப்படி போய் சொல்லு, எசேக்கியேல் மரிக்க வேண்டும் என்று. தேவனுடைய தீர்க்க தரிசனம் எசேக்கியா மரிக்க வேண்டும். இப்பொழுது எசேக்கியாவின் கண்ணீர் அந்த தேவனுடைய ஸ்தோத்திரம் தீர்க்க தரிசனத்தை மாற்றுகிறது. தேவனுடைய தீர்க்க தரிசனத்தை மாற்றுகிறது. எசேக்கியாவின் கண்ணீர் தேவனுடைய தீர்க்க தரிசனத்தை மாற்றுகிறது. இப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், ஏசாயா நில்லு, நீ போய் சொல்லு, நான் அவனுக்கு 15 வருஷங்கள் கூட்டி கொடுக்கிறேன் என்பதாக. அவனுக்கு வியாதியை குணமாக்கி அவனை விடுதலையாக்கி அவனுக்கு 15 வருஷம் கூட்டி கொடுக்கிறேன் என்பதாக போய் சொல்லு. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இப்பொழுது இன்றைக்கு இந்த இடத்துல கண்ணீரோட ஒருவேளை இந்த இடத்துல வந்திருக்கலாம். கண்ணீரை துடைக்கும்படியாக அருள்நாதர் இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல வந்திருக்கிறார். இந்த இடத்துல வந்திருக்கிறார். ஸ்தோத்திரப்பா, உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. மூன்றாவதாக பரிசுத்த மார்க்கு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 34வது வசனம். மார்க்கு 5:34. அவர் அவளை பார்த்து, மகளே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. மகளே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. நீ சமாதானத்தோட போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு ஒரு பெண்ணை நோக்கி சொல்லுகிறார், மகளே திடன்கொள், நீ சமாதானத்தோட போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு. அல்லேலூயா, அல்லேலூயா. யார் அந்த பெண்? 12 வருஷம் கொடிய நோயினால் பாதிக்கப்பட்ட ஒரு பெண், பெரும்பாடு என்கிற ஒரு நோயினால் பாதிக்கப்பட்ட ஒரு பெண். 12 வருஷம் அவள் வியாதி நிமித்தம்
வேதனை அனுபவித்த ஒரு பெண். எத்தனையோ வைத்தியர்களை அவள் பார்த்தாள். யாராலும் அவளை சுகப்படுத்தவில்லை. எத்தனையோ டாக்டர்களிடம் அவள் போனாள். யாரும் அவளுக்கு சுகம் கொடுக்கவில்லை. இது நிமித்தம் அவளுடைய சொத்துக்களை எல்லாம் விற்று மருத்துவத்துக்கு செலவு செய்தாள். சொத்துக்கள் எல்லாம் போனதே தவிர வியாதி சுகமாகவில்லை. அந்த ஊர் மக்களுக்கு எல்லாம் தெரியும் இவளுக்கு இந்த வியாதி இருக்கிறது. இவள் என்ன பாவம் செய்தாளோ இவளுக்கு இந்த வியாதி வந்திருக்கிறது. இவள் என்ன துன்மார்க்கமாய் நடந்தாளோ அவளுக்கு இந்த வேதனை வந்திருக்கிறது. தூஷணமாய் அவளை பேசினார்கள். அந்த ஊரே அவளை பரிகாசம் பண்ணது. அவளுக்கு ஆறுதல் சொல்ல ஒருவரும் இல்லை. அவள் வைத்தியர்களாலும் பாதிக்கப்பட்டு, சரீரத்திலும் பாதிக்கப்பட்டு, மனதிலும் பாதிக்கப்பட்டு 12 வருஷம் வியாதியில் இருந்த ஒரு பெண். இயேசு இப்பொழுது அந்த ஊரிலே வருகிறார் என்று கேள்விப்பட்டு அவளுடைய உள்ளத்திலே ஒரு சந்தோஷம், அவளுக்கு ஒரு நம்பிக்கை வருகிறது. அந்த இயேசுவிடத்தில் போனால் நான் சுகமாவேன், அந்த இயேசுவிடத்தில் போனால் நான் சுகமாவேன் என்கிற ஒரு நம்பிக்கை வந்தது. உடனே இயேசுவை தேடி போகிறாள். இப்பொழுது அவளுக்கு ஒரு பயம் வருகிறது. இயேசுவை சுற்றிலும் திரள் கூட்ட மக்கள் இருக்கிறார்கள். இயேசுவுடைய சீஷர்கள் இருக்கிறார்கள், திரள் கூட்ட மக்கள் இருக்கிறார்கள். எப்படி என் வேதனையை நான் சொல்லுவது? எப்படி என் வியாதியை சொல்லுவது என்று பயத்தோடு நின்ற ஒரு பெண் கண்ணீரோடு நின்றாள். எப்படி நான் இந்த வியாதியை நான் சொல்லுவேன்? அவளுக்கு வந்திருக்கிற வியாதி ஒரு தீட்டான வியாதி. இந்த வியாதி உள்ளவர்கள் யாரை தொட்டாலும் அந்த நாட்களிலே தீட்டாக கருதப்பட்டது. இந்த தீட்டு உள்ளவர்களை யார் தொட்டாலும் அது தீட்டாக அந்த நாட்களிலே கருதப்பட்டபடியினாலே அவளுக்குள் ஒரு வேதனை, எனக்கு இப்படி ஒரு வியாதி வந்து விட்டது. கண்ணீரோடு நின்ற ஒரு பெண். உலகமே அவளை அருவருப்பாய் பார்த்திருக்கும். உலகமே அவளை அருவருப்பாய் பார்த்திருப்பார்கள். அவளோடு கூட பேசுவதற்கு கூட பழகுவதற்கு கூட அந்த சமுதாயம் மறுத்திருக்கும். அப்படிப்பட்ட நிலைமையில இருந்த ஒரு பெண் இப்பொழுது இயேசுவிடத்திலே போய் இந்த வேதனை எப்படி நான் சொல்லுவேன்? எல்லோருக்கும் மத்தியிலே ஐயா எனக்கு இப்படி ஒரு வியாதி இருக்கிறது, எப்படி சொல்லுவேன்? என்னை குணமாக்கும் என்று நான் எப்படி சொல்லுவது? இப்படிப்பட்ட ஒரு கொடிய வியாதி இருக்கிறதே என்று எப்படி நான் இயேசுவிடத்தில் சொல்ல முடியும்? அப்படி வேதனையில் இருந்த ஒரு பெண், அவளுடைய உள்ளம் எப்படி காயப்பட்டிருக்கும், வேதனைப்பட்டிருக்கும் என்று எண்ணி பாருங்கள். இப்படிப்பட்ட கொடிய நோயினாலே இந்த வேதனையின் மத்தியிலும் அவளுக்குள் ஒரு நம்பிக்கை வந்தது. என் இயேசுவை தொட்டால் நான் சுகமாவேன், என் இயேசுவை தொட்டால் நான் சுகமாவேன் என்கிற ஒரு விசுவாசம் அவளுக்குள் வந்தது. உடனே இயேசுவை தொட்டாள். இயேசுவை தொட்டாள். இயேசுவின் ஸ்தோத்திரம். வேதம் சொல்லுகிறது இயேசுவிடத்திலிருந்து ஒரு வல்லமை புறப்பட்டு அவளுக்குள் பாய்ந்தது. அவளுக்குள் பாய்ந்தது பிரியமானவர்களே. உடனே அவள் உணர்ந்தாள். அந்த உதிரத்தின் ஊரல் நின்றது. தன் சரீரத்தில் ஆரோக்கியம் அடைந்ததை அவள் உணர்ந்தாள் என்று வேதம் சொல்லுகிறது. நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரப்பா, நன்றி ஆண்டவரே. அவளால் உணர முடிந்தது. ஆம் பிரியமானவர்களே, அவள் சுகமானதை உணர்ந்தாள். ஸ்தோத்திரம். இப்பொழுது இயேசு சொல்லுகிறார், என்னை தொட்டது யார்? இப்பொழுது இயேசு கேட்கிறார், என்னை தொட்டது யார்? இப்பொழுது அவளுடைய உள்ளம் பயத்தினால் நிரம்பிற்று. அவளுடைய உள்ளம் பயத்தினால் நிரம்பிற்று. இப்பொழுது யார் என்னை தொட்டது என்று கேட்கிறார் என்று
இயேசுவை ரகசியமாய் தொட்டு ரகசியமாய் சுகம் பெற்று ரகசியமாய் போய்விடலாம் என்று எண்ணிக்கொண்டிருந்தவள் இப்பொழுது இயேசு என்னை தொட்டது யார் என்று கேட்கிறாரே. நடுக்கத்தோடு வந்து நின்றாள், பயத்தோடு வந்து நின்றாள். இயேசு கோபப்படுவாரோ? என்னை எப்படி தொடலாம்? இந்த தீட்டுள்ள வியாதியோடு என்னை எப்படி தொட முடியும் என்று கேட்டு விடுவாரோ என்று பயந்து நின்ற ஒரு பெண். எல்லோரும் பார்க்கும்படியாக அந்த பெண்ணை கொண்டு வந்து கர்த்தர் நிறுத்தினார். சோத்திரப்பா, என்னை கோபப்படுவாரோ, என்னை எப்படி தொடலாம் என்று கேட்டு விடுவாரோ என்று பயந்து நடுங்கி நின்ற பெண் இப்பொழுது இயேசு சொல்லுகிறார், மகளே திடன்கொள், நான் உன்னை என் பிள்ளையைப் போல நேசிக்கிறேன், நீ திடன்கொள், உன் வேதனைக்கு முடிவு வந்தது, நீ சமாதானத்தோட போ என்று சொல்லி ஒரு ஆறுதலான ஒரு வார்த்தையை இயேசு சொல்லி அனுப்பினார். உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நீ சமாதானத்தோட போ, உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்று சொல்லி சோத்திரப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே அவளை அனுப்புகிறார். உமக்கு நன்றி ஆண்டவரே. இன்றைக்கு நீங்கள் ஏதோ ஒரு வியாதியை சுமந்து கொண்டு வந்திருக்கலாம். உங்களுடைய சரீரத்திலே ஏதோ ஒரு நோயினாலே பாதிக்கப்பட்ட நிலைமையில இந்த இடத்துல வந்திருக்கலாம். வெளியே சொல்ல முடியாத ஒரு வியாதி எனக்கு வந்து விட்டதே என்று கூட இந்த இடத்துல வந்திருக்கலாம். இயேசு உங்களை நோக்கி சொல்லுகிறார், உங்களை தொட விரும்புகிறார். சோத்திரப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. இயேசு உங்களை நேசிக்கிறார். பிரியமானவர்களே, உங்களை அவர் தொட சோத்திரம் உங்களை சுகமாக்கும்படி விரும்புகிறார். உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்று சொல்லி உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே வல்லமையுள்ள கரம் இந்த இடத்துல உலாவிக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொருடைய மனதுகளையும் ஸ்தோத்திரம் ஆராய்ந்து அறிந்து கொண்டிருக்கிறது. உங்களுடைய கண்ணீரை காண்கிற தேவனாக இந்த இடத்துல உலாவிக் கொண்டிருக்கிறார். பிரியமானவர்கள், நான்காவதாக ஸ்தோத்திரம் பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 13-14. கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி கிட்ட வந்து பாடையை தொட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு கிட்ட வரப்போகிறார். உங்க கிட்ட வரப்போகிறார். உங்க கிட்ட வரப்போகிறார். உங்க கிட்ட வரப்போகிறார். உங்களை தொட விரும்புகிறார். சோத்திரப்பா உங்க நன்றி ஆண்டவர். கிட்ட வந்து பாடையை தொட்டார். இயேசு நாயினூர் என்னும் ஊருக்கு கடந்து வருகிறார். சோத்திரப்பா அங்கே நடந்த சம்பவம் இது வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு அந்த ஊருக்குள் வரும் பொழுது மரித்து போன ஒரு வாலிபனை அடக்கம் பண்ண கொண்டு வருகிறார்கள். அந்த வாலிபனுடைய தாய் ஏற்கனவே ஸ்தோத்திரம் விதவை பெண். அவளுக்கு வேறு எந்த ஆதரவும் இல்லை. தனக்கு ஒரே மகன் அவன்தான். அவனை நம்பித்தான் அவள் உயிர் வாழ்ந்து கொண்டிருந்தாள், வாழ்க்கையை நடத்தி கொண்டிருந்தாள். அந்த மகன் மரித்து விட்டான். அந்த விதவையுடைய நிலைமையை யோசித்து பாருங்கள். அந்த விதவையினுடைய நிலைமையை யோசித்து பாருங்கள். ஒரே மகன் மரித்து விட்டான். அவளுடைய இருதயம் நொறுங்கினது. அவளுடைய இருதயம் நொறுங்கி போனது. அவளுடைய வாழ்க்கை இருள் அடைந்து போனது. இனிமேல் எப்படி நான் வாழப் போகிறேன்? யாருக்காக வாழப் போகிறேன்? யார் எனக்கு இருக்கிறார்கள்? யாருக்காக நான் இருக்க போகிறேன்? யார் என்னை காப்பாற்றுவார்கள்? பல கேள்விகள் அவளுடைய உள்ளத்திலே எழும்பி இருக்கும். காயப்பட்ட உள்ளத்தோடு அழுது கொண்டே போகிறாள். ஊராரில் திரள் கூட்ட மக்கள் அந்த சவ உருவத்திலே போகிறார்கள். ஒருவனும் அவளை ஆறுதல் படுத்தவில்லை. உன்னுடைய மகன் மரித்து விட்டால் என்ன, நான் பார்த்துக் கொள்ளுகிறேன், நாங்கள் கவனித்துக் கொள்ளுகிறோம் என்று சொல்ல ஒருவரும் முன்வரவில்லை. அவள் தனிமையிலே அழுது கொண்டு போகிறாள். அவள் தனிமையிலே அழுது கொண்டு போகிறாள்.
தனிமேலே அழுது கொண்டு போகிறாள். எனக்கு யார் இருக்கிறார்கள், இனி நான் எப்படி வாழப்போகிறேன்? பல கேள்விகளோடு அவள் அழுது கொண்டே போகிறாள். ஆம் பிரியமானவர்களே, நாம் சிரிக்கும் பொழுது உலகமே நம்மோடு சேர்ந்து சிரிக்கும். நாம் அழும் பொழுது தனிமேலே தான் அழுவார்கள், அழ வேண்டும் என்று சொல்லுவார்கள். சோதரப்பா, அவள் அழுது கொண்டே போகிறாள். இயேசு அவளை கண்டவுடன் வேதம் சொல்லுகிறது மனதுருகினார். இயேசு அவளை கண்டவுடன் மனதுருகினார். அந்த விதவை பெண் அழுவதை பார்த்து இயேசு மனதுருகினார். அந்த விதவை தேடி, அந்த இயேசுவை தேடி விதவை போகவில்லை. ஆண்டவரே, என் மகனை எழுப்பித்தாரும் என்று அவள் கேட்கவும் இல்லை. அவள் அழுது கொண்டே போகிறாள். இயேசு அவளுடைய கண்ணீரை கண்டவுடன் மனதுருகினார் என்று வேதம் சொல்லுகிறது. அவருடைய இருதயம் நொறுங்கினது. ஐயோ, ஒரு விதவை தாய் அழுகிறாளே, எனக்கு யார் இருக்கிறார் என்று கேட்கிறாளே, கண்ணீர் வடிக்கிறாளே. அவளுடைய இருதயம் ஏற்கனவே காயப்பட்டு போனது. அவளுடைய இருதயம் ஏற்கனவே காயப்பட்டு போனது. ஏற்கனவே புருஷனை இழந்து வாழ்க்கை அவமானத்துக்கும் ஸ்தோத்திரம் நிந்தைக்கும் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருந்தவள் ஒரே நம்பிக்கை இப்பொழுது போய்விட்டது. மனம் கலங்கி இப்பொழுது நிற்கிறாள். அவளுக்கு உதவி செய்ய, ஆறுதல் சொல்ல ஒருவரும் இல்லை. இயேசு மனதுருகினார். அவளுக்கு அருகில் சென்று முதலாவது சொன்ன வார்த்தை, மகளே அழாதே, மகளே அழாதே. நீ கண்ணீர் வடிப்பதை என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. நீ அழாதே, நீ அழாதே என்று சொல்லி அவளை ஆறுதல் படுத்தினார். அவர் ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லி ஆறுதல் படுத்தி விட்டு போகவில்லை. அடுத்த ஆண்டவர் சொன்னார், பாடையை தொட்டார். உடனே அதை சுமந்தவர் நின்றார்கள். வாலிபே, எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். மரித்து போன வாலிபனை உயிரோடு எழுப்பி ஆண்டவர் தாயின் கையிலே கொடுத்தார். உன்னுடைய ஆறுதல் உன்னுடைய மகன் தானே, உன்னுடைய ஆறுதலுக்காக இதா உன் மகனை எழுப்பி தருகிறேன் என்று அவளுடைய கண்ணீரை துடைக்கும்படியாக ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்தார். வெறும் வார்த்தையில் அற்புதங்களை செய்துவிட்டு போகிறவர் அல்ல இயேசு. நீ அழாதேன் என்று சொல்லி போகிறவர் அல்ல. உன்னீரை கண்ணீரை துடைக்கும்படியாக ஒரு அற்புதங்களை செய்கிறவர். உங்களை ஆறுதல் படுத்துவதற்காக அவர் மரித்தோரையும் எழும்ப செய்கிறவர். அவரால் உங்களை ஆறுதல் படுத்த முடியும். பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்களுடைய இருதயம் காயப்பட்ட நிலைமையில வந்திருக்கலாம். தனிமையிலே அழுது கொண்டு நாட்களை கழித்துக் கொண்டிருக்கலாம். என் கணவன் கூட என்னை புரிந்து கொள்ளவில்லை, என் மனைவி கூட என்னை விளங்கிக் கொள்ளவில்லை என்று காயப்பட்ட இருதயத்தோட இந்த இடத்துல வந்திருக்கலாம். ஒரு அனாதையை போல இந்த இடத்துல வந்திருக்கலாம். தனித்து விடப்பட்ட நிலைமையிலே வந்திருக்கலாம். சோதரப்பா, நன்றி ஆண்டவர். அவர் கண்ணீரை புரிந்து கொள்கிற ஒரு ஆண்டவர். உங்கள் இருதயத்தின் காயத்தை விளங்கிக் கொள்கிற ஒரு இயேசு, ஆறுதலின் தேவனாக இன்றைக்கு உங்களை தேடி வந்திருக்கிறார். உங்களுக்கு ஆறுதல் செய்யும்படி வந்திருக்கிறார். வெறுமனே ஆறுதல் சொல்லிவிட்டு போவதற்காக அல்ல, உங்களை ஆறுதல் படுத்துவதற்கு. என்ன அற்புதம் நடந்தா அந்த சோத்திரம், அந்த காயங்கள் மாறி கண்ணீர்கள் மாறுமோ, அந்த அற்புதத்தை இன்றைக்கு உங்களுக்கு செய்வார். இன்று உங்களுக்கு செய்வார். உங்களுடைய வாழ்க்கையில என்ன அதிசயம் நடந்தா உங்கள் உள்ளத்தில் இருக்கிற துக்கம் மாறி காயங்கள் மாறி ஆறுதல் வருமோ, அந்த காரியத்திலே ஒரு அற்புதத்தை செய்தார். அற்புதங்களை செய்வார். இந்த விதவைக்கும் அப்படித்தான் ஆண்டவர் செய்தார். வெறும் வார்த்தையில் சோத்திரம் சொல்லிவிட்டு போக அல்ல, ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு போவதற்காக அல்ல, உங்களை ஆறுதல் படுத்தி உங்களை துக்கங்களை மாற்றுவதற்காக அற்புதங்களை செய்கிறவர் அவர். காயப்பட்ட உங்கள் இருதயத்தில் காயங்களை மாற்றி அவரால் தான் உங்களை ஆறுதல் படுத்த முடியும். காரணம் என்ன தெரியுமா? அவர் அதற்காகத்தான் சிலுவையிலே தன்னை காயப்பட ஒப்பு கொடுத்தார்.
அதற்காகத்தான் ஸ்தோத்திரம் சிலுவையிலே தன்னை ஒப்பு கொடுத்தார். அவருடைய இருதயம் காயப்பட்டதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆனாலும் அவர் இயேசு பட்ட பாவங்களை எண்ணி பாருங்கள். அவருடைய இருதயம் காயப்பட்டு போனது. என் இருதயம் மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது என்று சொல்லுகிறார். தாங்க முடியாத துக்கம், தாங்க முடியாத வேதனை ஆழ்த்தினபடியினால தான் இரத்தம் வேர்வை துவாரத்தின் வழியாக வெளிவந்தது என்று பார்க்கிறோம். அந்த சிலுவையிலே நெருக்கப்பட்ட பொழுது யார் அவர்களை ஆறுதல் படுத்தினார்கள்? ஒருவரும் இல்லை. அவரை ஆறுதல் சொல்ல ஒருவரும் இல்லை. ஒருவரும் அவர் அருகில் இல்லை. அவர் அடிக்கப்பட்ட பொழுது, நிந்திக்கப்பட்ட பொழுது, பரிகசிக்கப்பட்ட பொழுது, அவர் சிலுவையிலே அவமானப்படுத்தப்பட்ட பொழுது, ஆண்டவரே உமக்கு நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்வதற்கு ஒருவரும் இல்லை. எல்லோரும் பயந்து ஒதுங்கி கொண்டார்கள். தனிமையிலே அந்த சிலுவையிலே தொங்கினார். தனிமையிலே அந்த சிலுவையிலே தொங்கினார். என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று தேவனும் தன்னை கைவிட்டதை போல உணர்ந்தவராக தனிமையிலே தொங்கினார், கலங்கினார். இன்றைக்கு ஆண்டவர் என்னை கைவிட்டாரோ, என்னை மறந்து விட்டாரோ, இந்த உலகத்தில் எனக்கு யாரும் இல்லை என்று தவிக்கிற உங்களுடைய வேதனைகளை விளங்கிக் கொள்ளுகிற ஸ்தோத்திரம், நம்முடைய பாடுகளை புரிந்து கொள்வதற்காக அந்த சிலுவையிலே கைவிடப்பட்டவராய் தொங்கி அவர் அந்த வேதனைகளை அனுபவித்திருக்கிறபடியினாலே தான் அவர் இந்த இடத்துல உங்களை ஸ்தோத்திரம் ஆறுதல் படுத்த முடியும். அவர் தனிமையில தொங்கினது, தனிமை உணர்வு எல்லாம் அவருக்கு தெரியும், வேதனை எல்லாருக்கும் தெரியும். ஸ்தோத்திரம், உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவதற்காக இந்த இடத்துல வந்திருக்கிறார். உங்க நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரப்பா. அப்படியே தேவ சமூகத்தில் எழுப்பி நிற்போமா? உங்க நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம். ஒருவேளை என்னுடைய வாழ்க்கை இப்படி இருக்கிறது, மனம் கசந்து இந்த இடத்துல வந்திருக்கலாம். காயப்பட்ட இருதயத்தோட, காயப்பட்ட உள்ளத்தோட இந்த இடத்துல வந்திருக்கலாம். என்னுடைய குடும்பத்தில் பிரச்சனை மேல் பிரச்சனை வந்து கொண்டே இருக்கிறது, சண்டை மேல் சண்டை வந்து கொண்டிருந்தது. இந்த நிலைமையில இந்த இடத்துல வந்திருக்கலாம். ஒருவேளை தீராத வியாதி எனக்கு வந்து விட்டது, வெளியே சொல்ல முடியாத அந்த அளவிற்கு ஒரு வியாதி எனக்கு வந்து விட்டது. அந்த நிலைமையில இந்த இடத்துல வந்திருக்கலாம். ஒருவேளை என் பிள்ளையினுடைய வாழ்க்கை இப்படி ஆகிவிட்டது, உலகமே இப்படி பேசுகிறார்களே, அப்படிப்பட்ட கண்ணீரோட நீங்க எழுந்த இடத்துல வந்திருக்கலாம். ஒருவேளை எனக்கு குழந்தையே இல்லையே, உலகமே என்னை ஏளனமாய் சொல்லுது, நிந்திக்கப்படுகிறேனே, அப்படிப்பட்ட நிலைமையில வந்திருக்கலாம். கடன் பிரச்சனை, தீராத கடன் பிரச்சனையில வந்திருக்கிறேனே. எவ்வளவுதான் உழைத்தாலும் பொத்தனால பயிலை போட்டது மாதிரி என்னுடைய ஆசீர்வாதம் எல்லாம் மற்றவர்கள் சாப்பிடுறாங்களே, அப்படிப்பட்ட நெருக்கமான சூழ்நிலையில வந்திருக்கலாம். அவர் உங்களை பார்த்து ஒரு வார்த்தை சொல்ல போகிறார், உங்களை பார்த்து ஒரு வார்த்தை சொல்ல போகிறார். அன்றைக்கு அன்னாள் அந்த ஆலயத்துல கண்ணீர் விட்டு அழுதாள். அவருடைய மனதில் இருக்கிற எல்லா காரியங்களையும் தேவ சமூகத்திலே ஊற்றினாள். அவளை பார்த்து கொண்டிருந்த ஏலி சொல்லுகிறாள், நீ குடித்துக்கொண்டு பிளப்புகிறாய் என்று. அவனை பார்த்து சொல்லுகிறாள், நான் மனக்லேசமுள்ள ஸ்திரீ, என் கண்ணீரை எல்லா இடத்துல ஊற்றிவிட்டேன். ஸ்தோத்திரப்பா. ஒரு அன்னாளுடைய உதட்டின் அசைவை, அன்னாளுடைய உதட்டின் அசைவை அந்த தேவாலயத்திலிருந்து உட்கார்ந்திருந்த ஏலி கவனிக்கப்படுமானால், இந்த ஆலயத்தில் உங்களுடைய உள்ளத்தில் இருக்கிற பாலங்களினாலே, கவலைகளினாலே, வேதைகளினாலே உங்களுடைய உதடுகள் அசைஞ்சு கொண்டிருக்கிறது. அந்த உதடின் அசைவை கவனிக்கிற ஒரு ஆவியானவர், அந்த ஆண்டவர் இந்த இடத்துல உலாவிக் கொண்டிருக்கிறார், இந்த இடத்துல உலாவிக் கொண்டிருக்கிறார், இந்த இடத்துல உலாவிக் கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு அசைவையும், ஒவ்வொரு அசைவையும்
இன்றைக்கு அவர் மாற்ற போகிறார். இன்றைக்கு உங்களுக்கு விடுதலை தர போகிறார். உங்களின் உள்ளத்தின் பாரத்திலிருந்து வருகிற ஒவ்வொரு அசைவையும், ஒவ்வொரு உதட்டின் அசைவையும் அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். சகோதரனே, பார்த்து கொண்டிருக்கிற சகோதரியே, உங்க நன்றி ஆண்டவரே, ஒவ்வொரு அசைவையும், ஒவ்வொருடைய உதட்டின் அசைவையும் பார்த்து கொண்டிருக்கிறார். இயேசுவே, கேளுங்க, கேட்கிறவன் எவனும் பெற்றுக் கொள்கிறான். உங்க நன்றி ஆண்டவர். சொல்லுங்க, உங்களுடைய பாரங்களை எல்லாம் சொல்லுங்க, உங்களுடைய வேதனைகள் எல்லாம் சொல்லுங்க. உங்களுடைய உள்ளத்தின் பாரத்தினால உங்களுடைய உதட்டு அசைச்சு கொண்டிருக்கிற ஒவ்வொரு பாரங்களையும் தேவ சமூகத்தில் ஊற்றுங்க. இப்பொழுது அற்புதத்தின் நேரம். இன்றைக்கு கர்த்தர் செய்கிற விடுதலை, கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். உமக்கு நன்றி ஆண்டவரே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை, ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. சொல்லுங்க, ஒரு வார்த்தை சொல்லுங்க, கேளுங்க. அந்த அப்பாவை கேளுங்க. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை, மாறாவி தண்ணீரெல்லாம் மதுரமாக மாறி போகும். மாறாவி தண்ணீரெல்லாம் மதுரமாக மாறி போகும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். கண்ணீர் மாறி இன்றைக்கு மாற போகிறது. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, ஒரு வார்த்தை கர்த்தாவே, ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா, ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க ஆண்டவரே. என்னுடைய வியாதி எல்லாம் மாறுமே, என்னுடைய கடன் பிரச்சனை எல்லாம் மாறுமே. நன்றி ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் இந்த இடத்துல அசைவாடி கொண்டிருக்கிறார். நன்றி ஆண்டவரே. ஒருவேளை இருளான ஸ்தோத்திரம் வாழ்க்கையிலே போய்கொண்டிருக்கிறீங்களா? இருளான ஸ்தோத்திரம் வாழ்க்கையெல்லாம் ஒளியாக மாற்றப் போகிறார். கண்ணீர் மாறப்போகிறது, துக்கம் மாறப்போகிறது. அவர் ஒரு வார்த்தை சொல்லும் பொழுது உங்களுடைய கண்ணீர் துக்கம் எல்லாம் மாறப்போகிறது. நன்றி ஆண்டவரே. இருளான வாழ்க்கையெல்லாம் ஒளியாக, இருளான வாழ்க்கையெல்லாம் ஒளியாக மாறி போகும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. விசுவாசத்தோடு கேளுங்க, விசுவாசத்தோடு சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரே, ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரே, வேலைக்கார சொத்தமானாரே. சுத்தமாக என்று சொன்னாரே, குஷ்டரோகி சொத்தமானாரே. வியாதியெல்லாம் மாற போகிறோம், சுத்தமாக என்று சொல்ல போகிறோம். ஒரு வார்த்தை உங்களை பார்த்து
அந்த பரிசுத்த ஆவியானவர், இந்த பரிசுத்த ஆவியானவர் இந்த இடத்துல உங்களை தொட்டு கொண்டிருக்கிறார், உங்களை விடுதலை பண்ணி கொண்டிருக்கிறார், உங்களோடு தொட்டு கொண்டிருக்கிறார், உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். நன்றி ஆண்டவரே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி ஆண்டவரே. நரம்பு மண்டலம் பாதிக்கப்பட்டு வந்திருக்கிற மகளே, உன்னை கர்த்தர் தொடுகிறார். இயேசு கிறிஸ்துவ ரத்தம் உன்னுடைய நரம்பு மண்டலத்துக்குள்ளே பாய்ந்து செல்கிறது. உன்னுடைய கேடுபாடுள்ள நரம்புகளுக்குள்ளே இயேசு இரத்தத்தின் வல்லமை பாய்ந்து போகிறது. தாங்க முடியாத வேதனையோடு வந்திருக்கிற மகளே, கர்த்தர் உங்களை தொட்டு சுகப்படுத்துகிறார், தொட்டு சுகப்படுத்துகிறார். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி சொல்லுங்க. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. பயப்படுத்துகிற ஆவி, பயப்படுத்துகிற ஆவி, பல வருடங்கள் ஆகின, நான் உறங்கி தூங்கி பல வருடங்கள் ஆகிறது என்று சொல்லுகிற தகப்பனார் கர்த்தர் உங்களை தொடுகிறார். உங்களை பயப்படுத்துகிற ஆவி உங்களை விட்டு மாறுகிறது. இனி நீங்கள் சுகமாய் உங்களுடைய தூக்கம் இருக்கும். பல வருடங்கள் தூங்கி ஆகிறது என்று சொல்லுகிற தகப்பனே, கர்த்தர் உங்களை தொடுகிறார். உங்களுக்கு இன்றைக்கு விடுதலை, இன்றைக்கு ரட்சிப்பின் நாள். நன்றி ஆண்டவரே, சோத்ரப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே. பின்மாற்றத்திலே ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ளே வந்து பின்மாற்றத்திலே வந்திருக்கிற பிள்ளையே, உன்னை கர்த்தர் தொடுகிறார், உன்னை அழைக்கிறார். நீ எனக்கு வேண்டும் என்று சொல்லி நீ நினைத்துக் கொண்டிருக்கிறீங்க, நான் எப்படி ஊழியம் செய்ய முடியும் என்று உள்ளத்தில் எழும்பி இருக்கிறது. கர்த்தர் உங்களை அழைக்கிறார், உங்களை இனி உருவாக்குவார். சோத்ரப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே, சோத்ரப்பா. பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்கிற நேரம் இனி. சோத்ரப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே. விண்ணக காற்றேனி என்னை நோக்கி வீசிடும், வெண்புறாவை போல என் மேல் வந்த மர்ந்திடும். விண்ணக காற்றேனி என்னை நோக்கி வீசிடும், வெண்புறாவை போல என் மேல் வந்த மர்ந்திடும். ஜலத்தின் மேல் அசைவாடிய தூய தேவ, ஜலத்தின் மேல் அசைவாடிய தூய தேவ ஆவியே என் மேல் அசைவாடுமே, பலத்தின் மேல் பலனடைய அசைவாடுமே. விண்ணக காற்றே, ஒவ்வொரு கேளுங்க, என்னை நோக்கி வீசணும். என் மேல் வந்த மர்ந்திடும், விண்ணக காற்றேனே என்னை நோக்கி வீசிடும். வெண்புறாவை போல என் மேல் வந்த மர்ந்திடும், விண்ணக காற்றேனே என்னை நோக்கி, வெண்புறாவை போல என் மேல் வந்த மர்ந்திடும். முழங்காலை முடக்கியது முழங்கால அளவு அல்ல, முழங்காலை முடக்கியது முழங்கால அளவு அல்ல. நீச்சலாடம் வேண்டுமே இழுத்து செல்லும் என்னையே, நீச்சலாடம் வேண்டுமே இழுத்து செல்லும் என்னையே. விண்ணக காற்றேனே என்னை நோக்கி வீசிடும், வெண்புறாவை போல என் மேல் வந்த மர்ந்திடும். விண்ணக காற்றேனே என்னை நோக்கி வீசிடும், வெண்புறா என் மேல் வந்த மர்ந்திடும். அக்கேலே அபிஷேகம் என்று வேண்டும் தெய்வமே. கேளுங்க, இன்றைக்கு தரப்போகிறார் தெய்வமே. என்னாலும் என் பாத்திரம் நிரம்பி வழிய செய்யுமே, என்னாலும் என் பாத்திரம் நிரம்பி வழிய செய்யுமே. விண்ணக காற்றிலே என்னை நோக்கி வீசிடும், வெண்புறாவை போல என் மேல் வந்த மர்ந்திடும். விண்ணக காற்றிலே என்னை நோக்கி, வெண்புறாவை போல என் மேல் வந்த மர்ந்திடும். அக்கேனி ரதத்தின் மேல் என்னை கொண்டு செல்லுமே, அக்கேனி
பாதத்தின் என்னை கொண்டு செல்லுமே, பரலோக தூதருடன் ஆராதிக்க செய்யுமே, பரலோக தூதருடன் ஆராதிக்க செய்யுமே. விண்ணக காற்றினே என்னை நோக்கி வெண்புறா போல என் மேல் வந்த மர்ந்திடும், விண்ணக காற்றினே என்னை நோக்கி வீசிடும், வெண்புறா போல என் மேல் வந்த மர்ந்திடும், விண்ணக காற்றினே என்னை நோக்கி வீசிடும், என் மேல் வந்த மர்ந்திடும். முழங்காலை முடக்கியது முழங்காலளவு அல்ல, முழங்காலை முடக்கியது முழங்கால் நீச்சலாளம் வேண்டுமே, இழுத்து செல்லும் என்னையே நீச்சலாளம். இழுத்து செல்லுங்க, இழுத்து செல்லுங்கப்பா, இழுத்து செல்லுகிற ஆவியானவர், இழுத்து செல்லுகிற ஆவியானவர் ஒவ்வொருவர் மீது நீச்சல் ஆழத்துக்குள்ள இழுத்து செல்லுங்கப்பா. ஒவ்வொருவரையும் அந்த மகிமைக்குள்ள இழுத்து செல்லுங்க, இழுத்து செல்லுங்க. ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ள ஒவ்வொரு பிள்ளைகளை இழுத்து செல்லுங்கப்பா, இழுத்து செல்லுகிற ஆவியானவர் ஒவ்வொருவர் மீதும் ரட்சிப்பின் வஸ்திரம் விழுவதாக விழட்டும். ரட்சிப்பின் வஸ்திரம் ஒவ்வொரு பிள்ளைகள் மீது விழட்டும், ரட்சிப்பின் வஸ்திரம் ஒவ்வொரு பிள்ளைகள் மீது விழுவதாக விழட்டும். ஆண்டவரே, ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ள வராத பிள்ளைகள் மீது விழுவதாக. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஒரு புதிய அபிஷேகத்துக்குள்ள கர்த்தர் நடத்துங்க ஆண்டவரே, புதிய அபிஷேகத்துக்குள்ள நடத்துங்க ஆண்டவரே. சோத்திரப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. அந்த பரிசுத்த ஆவியானவர் கரங்களை தட்டுவோமா? கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தும். தேவன் நம்மோடு பேசின வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம், செய்து கொடுத்த மகனுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா, 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 ஸ்தோத்திரம். ஆண்டவர் மரித்து போனவர்களை உயிரோடு எழுப்பின தேவன். லாசருவை எழுப்பினார், விதவையின் மகனை எழுப்பினார், பெரும்பாடுள்ள ஸ்ரீக்கு சுகம் கொடுத்தார், எசேக்கியேலுக்கு 15 வருஷம் கூட்டி கொடுத்தார். இன்றைக்கு இந்த வார்த்தையின்படி இந்த இடத்துல வந்திருக்கிற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் தேவன் தம்முடைய மகன் மூலம் பேசின வார்த்தையின்படியே தேவனுடைய அற்புதம் நடக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. சாட்சிகள் எழும்பட்டும், அதிசயங்கள் நடக்கட்டும். வார்த்தையை உம்முடைய அற்புத அடையாளத்தினால் உறுதிப்படுத்துங்க தேவனை. அல்லேலூயா. செய்தி கொடுத்த மகன் மேலும் உம்முடைய மகிமை இருக்கட்டும். கர்த்தர் இன்னும் அதிகமான கிருபைகளை கொடுத்து பயன்படுத்தும். ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும், வயசானவங்களை ஆசீர்வதியும், குடும்பத்தை ஆசீர்வதியும், தொழிலை ஆசீர்வதியும். ஆவிக்குரிய வாழ்க்கையில இன்னும் முன்னேற மண்டை இழுத்து கொள்ளும். அக்கினி அபிஷேகத்தால் நிரப்பும், பெரிய மாற்றத்தை உண்டாக்கும். நீர் இப்படி செய்வதற்கு நன்றி. பின்மாற்றத்தோடு யாரும் இராதபடி ஆண்டவரே, அல்லேலூயா, முன்னுக்கு ஆண்டவரே உற்சாக மனதோடு தேவனை உம்மண்டை நெருங்க கிருபைத்தார். வியாதிகள், வேதனைகள், துன்பங்கள் யாருக்குள்ளே இருந்தால் அது இயேசுவின் நாமத்தில் நீங்கி போவதாக. நீர் இப்படி செய்வதற்கு நன்றி. எல்லாரையும் உங்க கையில் ஒப்பு கொடுக்கிறேன். துதிகனம் மகிமை இல்லாமக்கு இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணி உங்க மேல கிருபை இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானுடைய நடத்துதல் ஆசீர்வாதங்கள் வருகை வர சபையோடு, மக்களோடு, குடும்பங்களோடு, ஊழியத்தோடு, எல்லாரோடும், செய்தி கொடுத்த மகனோடும், குடும்பத்தோடும், எல்லா காரியத்தோடும் உம்முடைய ஆசீர்வாதம் தங்கி இருப்பதாக. ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து ஜெயமாக நடத்திடுவார். ஆமென், ஹல்லேலூயா. God bless you. Amen. Amen.